மீன ராசி அன்பர்கள் இந்த 2025 கடைசி இறுதி மாதத்துல டிசம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம சனி முழுமையாக வலுப்பெற்று இருக்க போறாரு. உங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய முடிவுகள்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஜென்ம சனியினாலதான் நாங்க இவ்வளவு தோல்வி அடைந்தோம் அப்படின்றதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்றது மெதுவாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முன்னாடி உங்களுக்கு குடும்ப உறவுகள்னால பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அந்த குடும்ப உறவுகளே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு 3 இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு தருணம். தொழிலுக்கு தகுந்த மாதிரியான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இப்போ வேலையை விட்டோம்னா அடுத்து நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான சில பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நிவர்த்தியை தருவதற்குண்டான ஒரு நேரம். இந்த டிசம்பர் மாதம், இந்த 2025 டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஜென்ம சனி அப்படின்றது இந்த மாதிரியான சில நெருடல்களையும் கொடுப்பார். அவர் நல்லதுக்கு தான் கொடுக்க போறார். உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான இடமாற்றங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய இடமாற்றங்களாக தான் இருக்கும். அதனால இந்த மீன ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ரீதியான வாய்ப்புகள் வரும். திருமண உறவுகள், திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில நல்ல மாற்றங்களும், திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட ஆகக்கூடிய ஒரு நேரமும் இருக்க போது. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில உச்ச நிலையில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ராகு கும்ப ராசியில இருக்கிறார். மீன ராசியில் சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது 4ஆம் தேதி அதிசார தன்மையை முடித்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 16ஆம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து பாக்கியஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த பாக்கியஸ்தானத்திற்கு தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்களின் அமைப்புகள் நல்ல சாதகமாக இருக்கா? ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை நல்ல மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்குமா அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்கள் இந்த 2025 கடைசி இறுதி மாதத்துல டிசம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம சனி முழுமையாக வலுப்பெற்று இருக்க போறாரு. இந்த மாதத்துல உங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய முடிவுகள்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பின்னடைவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, உங்களுக்கு நடக்கிறது வேற விதமாக இருக்கும். இப்படியெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் இந்த 2025 கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். நியாயப்படி பார்த்தானா இந்த மீனராசி என்பர்கள் தான் ஜென்ம சனியினால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா மீனராசி என்பர்கள் இது வரைக்கும் எங்களுக்கு ஜென்ம சனின்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் இது வரைக்கும் தெரியல. ஆனா எப்போதும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அதுவே எங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமாகவே அந்த ஜென்ம சனி இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஜென்ம சனியினாலதான் நாங்க இவ்வளவு தோல்வி அடைந்தோம் அப்படின்றதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்றது மெதுவாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய முடிவுகள்ல கொஞ்சம் அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா முடிவுகள் எடுங்க. எந்த முடிவுகள் எடுத்தாலும் 2 தடவை ஆலோசனை செய்து எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும். முன்னாடி உங்களுக்கு குடும்ப உறவுகள்னால பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அந்த குடும்ப உறவுகளே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நல்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு
உறுதுணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு அந்த குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. அந்த மாதிரியாக இந்த ஜென்ம சனி ஒரு இடத்துல உங்களுக்கு பாதகத்தை பண்ணாலும் ஒரு சில இடத்துல ஒரு நன்மைகளையும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3 கிரகங்களை பார்வையிடுகிறார். அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இந்த 3 கிரகங்களையும் பார்க்கும் போது இந்த மாதத்துல தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களுக்கு 3 இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு தருணம். சில பேர் கமிஷன் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே ஓனர் ரீட்டைல் ஷாப் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ரீட்டைல் ஷாப் பண்றீங்க அப்படின்னா நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். சில பேர் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் வரும். இப்படி உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரியான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதை நீங்க திறம்பட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் தொழில் ரீதியாக அடைய முடியும் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்கள் வேலை ரீதியான மாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்களுடைய வேலைகளை ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட வேலையை விடுறதுக்கு ஒரு பதட்டமான ஒரு மனநிலை. இப்போ வேலையை விட்டோம்னா அடுத்து நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான சில பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நிவர்த்தியை தருவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய வேலையிடத்திலேயே நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு சம்பள உயர்வு, இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய மீன ராசி என்பர்கள் அதிகப்படியாக பாத்தீங்கன்னா அட்வைசரி, அடுத்து டீச்சிங் உத்தியோகம், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்கன்னா பெரிய அதிகாரிகளாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களினுடைய ஆலோசனையின் பேரில், இவங்களினுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரில் தான் அந்த அலுவலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு மேனேஜர் போஸ்டிங்லயோ, ஒரு உயர் அதிகாரிகளையோ, சீஃப் பைனான்சியல் ஆபீசராகவோ, சிஇஓவாகவோ இருக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த டிசம்பர் மாதம், இந்த 2025 டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே மனசுல ஒழிச்சு வச்சுட்டு இவங்க அலுவலகத்துல இவர்களினுடைய பொறுப்புகளை திறம்பட செய்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ஃபேமிலி ரீதியாகவும் அலுவலக ரீதியாகவும் நிறைய மாற்றங்களும் நிறைய உயர்வுகளும் அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே வேலை மாற்றத்தினால, அதாவது இடமாற்றம், ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சது அப்படின்னா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது இந்த மாதிரியான சில நெருடல்களையும் கொடுப்பார். அவர் நல்லதுக்கு தான் கொடுக்க போறார். உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையாக இருந்ததுன்னா இந்த மாதிரியான இடமாற்றங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய இடமாற்றங்களாக தான் இருக்கும். அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இடமாற்றம் வருது அப்படின்னா சந்தோஷமாக அதை ஒப்புக்கொண்டு அந்த இடமாற்றத்துல இருக்கக்கூடிய சில பொறுப்புகளை இடைவிடாமல் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்வுகள் இந்த வருடத்திலேயே உங்களுக்கு வரதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பவர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ரீதியான வாய்ப்புகள் வரும். அங்க தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம், அங்க சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், நீங்க உங்களுடைய குடும்பத்தை அங்க வச்சுக்கிறதுக்குண்டான எல்லா அமைப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்க இங்க ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல ஏதோ ஒரு தொந்தரவுகள், விசா பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம், இந்த டிசம்பர் மாதத்துல அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள், திருமண வரன்கள் தேடக்கூடிய முயற்சியில நல்ல மாற்றங்களும், திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட ஆகக்கூடிய ஒரு நேரமும் இருக்க போது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. அதனால தடைப்பட்ட திருமணங்கள் அப்படின்றது இந்த காலம் நிறைவடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம், இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க. இல்ல குருமார்களை அதிகப்படியாக வழிபாடு செய்யுங்க. அதாவது குருமார்கள் சொல்லும் போது காஞ்சி பெரியவர், அடுத்து ஷீரடி பாபா, அடுத்து
பாத்தீங்கன்னா கண்கண்பட்டி சுவாமிகள், அடுத்து அகத்திய முனிவர், இந்த மாதிரியான ஜீவ சமாதி வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.